வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நான் நெய்லிக்கு ஒரு எப்படி மேக் பண்ணோம் அப்படின்ற வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதனோட லிங்க்கை நான் மேலே ஐ பட்டனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் லைன்ஸ் எப்படி போடணும், லைன்ஸ் வச்சு பேட்டர்ன் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஹம்ப் எப்படி போடணும், இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸை பாருங்கள். இந்த டாட்ஸ் கிளாஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா இந்த டாட்ஸை வச்சு நம்ம ஒரு கைக்கு டிசைனை போட்டுடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியும் கூட. ஸோ அது எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எப்பவும் போல் உங்களோட கோனை பிடிச்சிக்கோங்க. ஸோ எந்த இடத்துல பிடிப்பீங்களோ அங்கே பிடிச்சிட்டு எப்பவும் போல் சாய்ச்சி போடாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு போடும்போது டாட் உங்களுக்கு ஒரே ஷேப்பில் அழகாக ரவுண்டாக கிடைக்கும். போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிட்டு ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுத்துட்டு ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கையிடுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ப்ரெஷரை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு பெருசாக வேணுமோ அந்த சைஸ் வர வரைக்கும் ப்ரெஷரை கொடுத்துட்டு ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கையிடுங்க. இந்த டாட்ஸ் பார்க்க கரெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் போட்டிருக்க அந்த டாட்ஸ் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இப்போ நான் போடுறத எல்லாமே சர்க்கிள் ஷேப்பில் கரெக்டாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டாட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். பேப்பரோட ரொம்ப ஒட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஒரு நூலழ கேப்புன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு நூல் வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு கேப் இருக்குமோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோனை பிடிச்சிட்டு உங்களோட பேஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி அழகாக உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் டாட் கிடச்சிரும். ஸோ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ, சின்னதாக வேணும் போதும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு கை எடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ டாட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்பவே ஈஸியும் கூட. ஸோ இப்படி தான் இந்த டாட்ஸ் போடணும். ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே ஷேடிங்ஸ் மாதிரிலாம் கொடுக்கவே கூடாது. இந்த டாட்ஸை இந்த மாதிரி தான் போடணும். இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. ஸோ எல்லா டாட்டுமே பார்க்குறதுக்கு ஒரே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். உங்களுக்கு அந்த சைஸ், நீங்கள் இந்த சைஸ் போடுறது மூலயமா உங்களுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாகிரும் இன்னும். ஸோ பெருசு, அதை விட கொஞ்சம் சின்னது, அதை விட சின்னது 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 போடும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்போது டாட்ஸ் வித் லைன்ஸ், ஓகேவா? ஸோ லைன் போட்டு அது கூட எப்படி டாட் வைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதில் ஹரிசாண்டல் லைன் போட்டு எப்படி டாட் வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டாட் வச்சுட்டு அப்புறமா ஒரு குட்டி டாட், அப்புறமா ஒரு பெரிய டாட். ஸோ இதே மாதிரி தான் வைக்கணும். ஸோ வீடியோ பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத விட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ப்ளஸ் நீங்கள் ஒவ்வொரு டைமும் டாட் வைக்கும்போது அந்த டிப்பை க்ளீன் பண்ணணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் கை எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அடிக்கடி நான் கையை எடுத்துகிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த கேப்பில் என்னோடய டிப்பை நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ டிப்பை க்ளீன் பண்ணி நீங்கள் டிசைன் போட்டிங்க அப்படின்னா டிசைன் பார்க்க நீட்டாக இருக்கும், உங்களுக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வரும். அவ்வளோதான் விஷயம். ஸோ டிசைன் நீட்டாக வரணும்னா அந்த டிப்பை அடிக்கடி க்ளீன் பண்ணி போடுங்க. ஓகே, லைட்டாக தொடச்சிட்டே இருக்கணும். இப்போது வெர்டிக்கலாக எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லைன் போட்டுட்டு ஹரிசாண்டலில் எப்படி டாட் வச்சிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் டாட் வைக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கோங்க. பெருசாக சின்னதாக வைங்க. ப்ரெஷர் கொடுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் வர வரைக்கும் நீங்கள் ப்ரெஷரை கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சைஸ் வந்ததும் ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையெடு. ரொம்பவே சிம்பிள்.
ஸோ ஃபுல்லாவே இப்படி தான் வரும். நீங்க அந்த டாட் போட கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு கைக்கே போட்டுறலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த டாட் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால ஒரு 2, 3 டைம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். ப்ரெஷர் நீங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த டாட் உங்களுக்கு சூப்பரா வந்துரும். ஸோ இப்போ எஸ்ஸ வந்து படுக்க போட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி எஸ்ஸ நீங்க வரைஞ்சுக்கோங்க. படுத்த மாதிரி வரைஞ்சிட்டு, இப்போ அதில வந்து சும்மா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் டாட் வச்சு. இதே மாரி நீங்க என்ன போட்டு நீங்க வந்து டாட் வச்சு கிரியேட் பண்ணாலும் அது உங்களோட விருப்பம். எந்த மாதிரி ஷேப் போட்டு வேணாலும் நீங்க வந்து இந்த டாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த எஸ் ஷேப்ல போட்டு இப்போ ஃபஸ்ட்டு பெரிய டாட் ஃபுல்லா வச்சு முடிச்சுட்டேன். அடுத்து அதோட சென்டர்ல சின்ன டாட் வந்து வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். பார்க்க அழகா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ப இந்த செயின் டிசைன்லாம் போடுறதுக்கு சூப்பரா இருக்கும். கையில வந்து செயின் மாதிரி போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு நீங்க இந்த டாட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் டிசைன் இப்போ போடலாம். ஓகேவா? ஒரு டாட்ஸை பயன்படுத்தி எப்படி ஃப்ளவர் டிசைன் வரையிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ரவுண்டு போட்டது வந்து காயின் வச்சு தான் போட்டேன். ஸோ என்ன ஷேப்புக்கு வேணுமோ நீங்க அதுக்கேத்த மாரி ரவுண்ட் போட்டுட்டு, இப்போ அந்த ரவுண்டில் வந்து குட்டி குட்டியா டாட் டாட்டா வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து நீங்க கரெக்ட்டா அந்த ரவுண்ட் ஷேப்ல வந்து டாட்ட வந்து வச்சுட்டீங்கன்னா அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். ரொம்ப ஈஸி இந்த ஃப்ளார் போடுறது. ஸோ இப்போ நான் வச்சு முடிச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு பட்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ அந்த டாட்லேருந்து இப்படி இழுத்து விடுங்க. அவ்வளோதான். டாட்லேருந்து இழுத்து விடு. டாட் மேலே வச்சுட்டு கீழே இழுத்து விடணும். கரெக்டாக அந்த சென்டரில் இழுத்து விடுங்க. டாட் மேலே வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளார் வந்து சூப்பராக நமக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த சென்டரில் என்ன பண்ணணும்னா திரும்ப ஒரு டாட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். பார்க்க இந்த ஃப்ளார் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கூட உங்களோட ஹேண்ட்ஸில் நீங்கள் போட்டு உங்களோட கையை நீங்கள் அழகுபடுத்திக்கலாம். இப்போது ஒரு பெரிய ரவுண்டாக போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் வந்து இந்த டாட்ஸை வந்து வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப 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 ஈஸி. இந்த டாட்ஸ் நீங்கள் வச்சு தான் நிறைய டிசைன் வந்து போட போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த டாட்ஸை வச்சு தான் டியர் ட்ராப்ஸ் போடணும், வைன்ஸ் போடணும். இது எல்லாமே இந்த டாட்ஸை வச்சு தான் போட போகிறோம். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த டாட்ஸு. ஸோ கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன். பட்ஸை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா சேம் அங்கே என்ன பண்ணணும் அதே தான் அந்த டாட் மேலே வச்சு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இழுத்து விட போகிறேன். ஸோ சென்டரில் டாட் வச்சுக்கோங்க. எந்த கொஞ்சம் கிராஸாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி டாட்ஸை வச்சு மட்டுமே உங்களால் நிறைய டிசைன்ஸை வந்து போட முடியும். ஸோ ஒரு ஹேண்டுக்கே வந்து இந்த டாட்ஸை வச்சு நம்ம ஒரு டிசைன் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த ஃப்ளாரை முடிச்சுட்டு ஒரு ஹேண்டில் எப்படி வந்து டிசைன் போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த டிசைன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷேப் வந்து சும்மா லைட்டாக ரவுண்ட் ஷேப்போ இல்லை என்ன ஷேப் நீங்கள் வரைய போகிறீங்களோ அது வந்து ரொம்ப லைட்டாக வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டாட் வச்சு இந்த மாதிரி பட்ஸ் வச்சு இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்ஸ் வச்சு இழுக்கும் போது பேஸ்ட் எல்லாமே அந்த பட்ஸில் ஒட்டிக்கும். ஸோ அதை ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணணுன்னா க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இந்த ஃப்ளார் வந்து நான் ஈஸியாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ சென்டரில் ஒரு டாட் வச்சிங்கன்னா பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த டாட்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு ஹேண்டுக்கு ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் வந்து காயின்ஸை வச்சு ரவுண்ட் போட்டுக்கிட்டேன். நீங்கள்
என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் கேன் மூடி இருக்குல்ல, ஸோ அந்த மூடிய எடுத்துட்டு, அந்த மூடிக்கு மேல வந்து கோன வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு, அத வந்து உங்களோட கையில அப்படியே வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகா இருக்கும். ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, நீங்க காயின் ஃபுல்லா வச்சுட்டு ரவுண்டு போட்டுட்டே வந்தீங்கன்னா, அது லாஸ்ட்டா போட்டு முடிச்சுட்டு நீங்க எடுக்கும்போது சிரமமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். அந்த மாரி காயின்ஸ் வச்சுட்டு நீங்க ரவுண்ட் போடாம, ஏதாவது ஒரு வாட்டர் கேன் மூடி எடுத்துட்டு லைட்டா பேஸ்ட்ட வந்து அந்த வாட்டர் கேன் மூடி அந்த ஷேப்ல ரவுண்ட் ஷேப்ல கரெக்ட்டா போட்டுட்டு, அப்புறம் நீங்க வச்சு வச்சு எடுத்தீங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஃப்ளார் போடணுமோ, டிசைன் போடணுமோ, அங்கலாம் வந்து அந்த வாட்டர் கேன் மூடிய நீங்க சும்மா லைட்டா வச்சு எடுத்தீங்கனாலே, அதனோட அச்சு வந்து ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, நீங்க இப்ப நான் வைக்கிற மாதிரி ஃபுல்லா டாட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் டாட்ஸ் வச்சு முடிச்சுட்டேன். இப்போது பட்ஸ் எடுத்து இந்த மாதிரி அந்த டாட்டுக்கு மேலே வச்சு, இந்த மாரி உள்பக்கமா நீங்க இழுத்து விட்டீங்க அப்படின்னா, அழகான ஃப்ளார் டிசைன் உங்களுக்கு கிடைச்சிரும் அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்க இந்த பட்ஸை வச்சு இந்த மாரி ஃப்ளார் போடும்போதும், அந்த பேஸ்ட் வந்து பட்ஸில் ஒட்டியிருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிசைன் போட்டிங்கன்னா, ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இப்போ நான் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து என்னோடய பட்ஸில் பேஸ்ட் இருக்கா, ஸோ அந்த பேஸ்ட் வந்து நான் தொடச்சி எடுத்துடுறேன். வேஸ்ட்டு கிளாத் வச்சோ இல்லை டிஷ்யூ வச்சோ தொடச்சிட்டு திரும்ப வந்து நான் அந்த டாட் மேலே வச்சு இப்படி இழுத்து விடுறேன் அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து இந்த டிசைனை போடும்போதும் ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பட்ஸில் இருக்க அந்த பேஸ்ட் வந்து தொடச்சி தொடச்சி போடணும். அப்போ தான் டிசைன் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ளார் ஃபுல்லாக பட்ஸை வச்சு நான் போட்டுக்கிட்டேன். இப்போ சென்டரில் வந்து எல்லாமே டாட்ஸ் வச்சிடலாம். அப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாரி கரெக்ட்டா சென்டரில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்லேயே அந்த டாட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லா வச்சு முடிச்சுட்டேன். ஸோ இப்போ அந்த ஃபிங்கர்ஸ்ல நான் லைன் போட்டுக்கிறேன். எல்லா ஃபிங்கர்ஸ்லயும் லைன் போட்டுட்டு, சைட்ல வந்து ஃபுல்லா டாட் டாட்டா வச்சுட்டு, நான் ஒரு லீஃப் மாதிரி வந்து ட்ரை பண்றேன். பட் இது வந்து நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா, ஃப்ளாருக்கு வந்து அந்த மாரி போடுறது நல்லா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணதுல இந்த லீஃப் மாரி போடுறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. ஏன்னா, டிசைன் எல்லாமே வந்து ஒண்ணோட ஒண்ணு வந்து ஒட்டிட்டு ஒரு மாரி மெஸ்ஸியா இருந்துச்சு. பட் அத நான் எப்படியோ ட்ரை பண்ணி நான் போட்டுட்டேன். ஸோ நீங்க இதுக்கு பதிலா வேற டிசைன் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. பட் எனக்கு இந்த மாரி தான் மெஸ்ஸியா வந்துச்சு.
பட் அது உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குன்னா நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஏன்னா எனக்கு வந்தத உங்களுக்கு நான் சொல்லணும்ல. தப்பா எதுவும் சொல்லிறக்கூடாது. ஸோ அதனால தான் நான் லைன் போட்டு இந்த மாதிரி வந்து டாட் வச்சுட்டு, பட்ஸ வச்சு இழுத்து விடும்போது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசைனுமே கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்துச்சு எனக்கு பாக்க. ஸோ அவ்வளோதான். இப்ப நான் ஃபுல்லா வச்சு முடிச்சுட்டேன். ஸோ இப்ப அந்த பட்ஸ வச்சு நான் இழுத்து விடுறேன். நீங்களே பாருங்க. ஸோ நான் எப்படியோ போட்டுட்டேன் அத. பட் அது கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. ஸோ நீங்க உங்களுக்கு அது லீஃப் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைம் போடும்போது உங்களோட பட்ஸை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? க்ளீன் பண்ணி போடும்போது ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக போட்டு முடிச்சிட்டோம். ஒரு டாட்டை வச்சு மட்டுமே ஒரு கை ஃபுல்லாக நம்ம வந்து டிசைன் வந்து போட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் நீங்கள் போடும்போது ₹30 ₹50 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இந்த டாட்ஸை வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். லைன்ஸு, ஹம்ப்ஸு, டாட்ஸ் இது 3த்தையும் ஒன்றா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு, நம்ம ஹம்ப்பு போடுறதுக்காக மெலிசா ஒரு லைன் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு ஹம்பையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பார்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க வந்து டாட் வந்து ஹம்புக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பெரிய டாட்டு, சின்ன டாட்டு இல்ல ஒரே மாதிரி வச்சாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி போட்டா நல்லாருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து எல்லா டாட்டும் ஒரே மாதிரி தான் வைக்கிறேன். ஸோ வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்மால் மோட்டிவ்ஸ் குட்டி குட்டி டிசைன் வந்து போடலாம். ரொம்பவே அழகா இருக்கும். இதெல்லாம் வந்து அரபிக் டிசைன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இந்த மாரி ஒரு லைன் போட்டுட்டு, நீங்க ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். சர்க்கிள்லே வந்து பாதி சர்க்கிளா போட்டா எப்படி இருக்குமோ, அந்த மாரி பாதி சர்க்கிள் ஒண்ணு வரைஞ்சிட்டு, அதுக்குள்ள இருந்து ஒரு 3/4 சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன மாரி ஷேப் வரையணும்னு தோணுதோ, அத வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ அதுக்கு மேல நீங்க வந்து டாட் வந்து வச்சுக்கலாம். ஸோ பெரிய டாட்டு, சின்ன டாட்டு 2 டாட் வச்சுக்கலாம். இல்ல பெரிய டாட் மட்டுமே வச்சுட்டு வரலாம். எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாரி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதே வந்து நீங்க கீழ பார்த்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நெறைய அரபிக் டிசைன்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். ஃப்ளோரல் பஞ்சஸ்லாம் போடும்போது இந்த மாரி டிசைன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இப்ப அடுத்து இதே மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு, இந்த லைனுக்கு மிடில்ல இருந்து ஒரு லென்த்தான ஒரு லைன் ஒண்ணு போட்டுக்கோங்க. போட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல இந்த லைன விட ரொம்ப சின்னதான ஒரு லைனா போட்டுக்கோங்க. இப்போ அத விட சின்னதான ஒரு லைனு, அத விட குட்டி லைனு. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த பக்கமும் போடணும். இதெல்லாம் வந்து நம்ப மெஹந்தி ஸ்டார்ட்டிங் சும்மா குட்டி பசங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் டிசைனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இந்த லைன்ல நீங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் டாட் வைக்கணும்னு தோணுதோ, அந்த மாதிரி டாட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். நீங்க உங்களோட ஸ்டைல்ல எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாட்டுன்ற இந்த ஒரு டாபிக்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் டாட் வைக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த டாட்ஸ் இன்னும் பார்டர்ஸ்ல வந்து நெறைய வரும். ஸோ அங்க வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்டர்ஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்ப சேம் இதையே வந்து வேற மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ ஒரு லைன் போட்டுட்டு, லைனுக்கு சென்டர்ல இருந்து ஒரு லென்த்தான லைன், அப்புறம் சின்ன சின்ன லைனா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கீழ மட்டும் அந்த கார்னர்ல மட்டும் ஓகேவா? ஸோ அந்த முடியுதுல்ல லைனு,
அங்கே மட்டும் நீங்கள் டாட் வச்சுக்கலாம் அவ்வளோதான். ஸோ இது ஒரு டிசைன் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து நான் வந்து அகைன் பார்டரில் போட்ட மாதிரி ஒரு லைன் போட்டு ஸ்மால் ஹம்ப்பு, பிக் ஹம்ப்பு இது 2த்தையும் போட்டு நான் வந்து டாட் வைக்கிறேன். ஸோ நான் வைக்கிற மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் அந்த டாட்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டாட்ஸ் கிளாஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பாக்ஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸை, அதாவது உங்களோட பொன்னான டைமை என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துகிட்டு நான் உங்கள் கூட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.